அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு, ஆடி 18. ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லக்கூடிய அழியாத பெருகக்கூடிய இந்த புண்ணிய திருநாளில் நம் வீடுகளில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு 5 பொருட்களை பற்றி, இந்த ஆடி பெருக்கை நம்ம எப்படி கொண்டாட வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்மளுடைய பதிவில் இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தோடு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடுகள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஆடிப்பெருக்கு விழாவை பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலுமே வெவ்வேறு விதமாக கொண்டாடப்பட்டாலுமே இது நீர்நிலைகளுக்காக நன்றி தெரிவித்து பூஜைகளை செய்து வழிபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க. ஆடிப்பெருக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தை ஆடி நோம்பி என்று கொண்டாடுவார்கள். பொதுவாக இது பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் சொல்கிறாங்க. ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான ஒரு நாளாகும். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. இந்த ஆடி மாதமானது பார்த்தீங்கன்னா, தெய்வத்திற்கு உரிய மாதம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆடி பெருக்கன்று பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சுப காரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதனுடைய பலன்களானது பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. அதனால் இது பெருக்கத்துக்குரிய ஒரு நாள் என்பதனால சுபகாரிய பேச்சுகள் பலவும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா துவங்கலாம். ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தினுடைய மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்றே ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தினுடைய 18வது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த நாளில் நதிகளை தங்களுடைய வீட்டு பெண்களாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களினுடைய வழக்கம். இதையே ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டாடுகின்றோம். ஆடிப்பெருக்கன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜைகளை செய்து வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மங்களமும் பார்த்தீங்கன்னா பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் ஆடிப்பெருக்கன்று புதிய தொழில் துவங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது, சுபகாரியங்களுக்கு புடவை, நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் எதை துவங்கினாலுமே அது பெருகி கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரை அல்லது கடற்கரைக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள். பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவார்கள். பல வகையான சாதங்கள் படைத்துமே பார்த்தீங்கன்னா வழிபடுவார்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களுடைய திருமண மாலைகளை பார்த்தீங்கன்னா ஆற்றில் விட்டு தங்களுடைய இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள். புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் பார்த்தீங்கன்னா மூத்த சுமங்கலி பெண்களினுடைய கைகளால் தாலி சரடினை மாற்றிக்கொள்வார்கள். ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றினால் கணவரினுடைய ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதே போல திருமணமாகாத கன்னி பெண்களுமே தங்களுக்கு விரைவில் நல்ல ஒரு கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் பார்த்தீங்கன்னா வழிபடுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் மழை காலத்தினுடைய துவக்க மாதம் என்பதனால நீர்பிடி இடங்களில் பெய்த மழையினுடைய காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும். இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல்களை பார்த்தீங்கன்னா காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதைப்பார்கள். ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படக்கூடிய வழக்கங்கள் ஏற்பட்டுள்ளது. காவிரி ஆற்றினை தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடக்கூடிய வழக்கமும் சில இடங்களில் உள்ளது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது.
அன்றைய தினம் மாலை வந்து பார்த்திங்கன்னா 4:55 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதியும் துவங்கி விடுகிறது. இது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஆடி அமாவாசை தினமாகும். சனிக்கிழமை என்பதனால காலை 9 முதல் 10:30 மணி வரையிலான நேரங்கள் ராகுகால நேரமாகும். பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலான நேரங்கள் யமகண்ட நேரமாகவும் வந்து இருக்குதுங்க. அதனால் இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். நேரங்களை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து முன்னேற்றத்தை காணணும், அதே போல் நீங்கள் புதிதாக தொழில் வந்து ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது சுப காரியங்களானது வந்து பார்த்திங்கன்னா பேசணும் அப்படிங்கும் பொழுது இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அதை அந்த நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிச்சு கொள்ளலாம். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு விழாவை இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கு விழாவை வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு வந்து அந்த நேரத்திற்குள் செய்து கொள்வது சிறப்பானது. மேலுமே ஆடி மாதத்தில் அம்மனினுடைய அருளை பெறுவதுடன் அனைத்து விதமான சுப காரியங்களையும் துவங்குவதற்கு மிகவும் ஏற்றமான ஒரு நாள் ஆடிப்பெருக்கு திருநாளாகும். அட்சய திருதியை நாளை போன்றே மங்களமும் செல்வமும் பெருக செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நாளுக்கு உண்டு. அதனால இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா மங்கள காரியங்கள் வழிபாடுகள் செய்வதனால தெய்வ அருளும் செல்வமும் வீட்டில் பெருகி கொண்டே வந்து இருக்கும். விவசாயிகள் இந்த நாளில் விவசாய பணிகளை துவங்குவதும் வழக்கம். இந்த ஆடிப்பெருக்குனா என்ன, ஆடிப்பெருக்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ஆடிப்பெருக்கு நாளில் குறிப்பாக 5 பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நம்மளுடைய வீட்டில் வச்சோம் அப்படின்னா வீட்டில் எப்பொழுதுமே வறுமைகள் என்ற ஒரு பேச்சிற்கு இடங்களே வந்து இருக்காதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் செல்வங்கள் பெருகி கொண்டே வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், உப்பு, வெல்லம் அல்லது சர்க்கரையாக கூட இருக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையை கூட வாங்கிக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியாக இருக்கலாம். அதே போல் பருப்பு வகைகள் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த மாதிரி பயிறு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த 5 பொருட்களை வாங்கி உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். பிறகு அவற்றை நம் தினசரி வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிச்சனில் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு டப்பாவில் போட்டு நிரப்பி வைத்துக்கொள்வது ரொம்ப 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 சிறப்பானது. டப்பாலாம் வந்து காலி பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி இருக்காமல் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்களகரமான 5 பொருட்களையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைத்து பூஜைகளை செய்து உங்களுடைய அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது குறைவில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலுமே ஆடிப்பெருக்கு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை உணவுகளாக நம்ம வந்து கலவை சாதங்கள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு போவோம் இல்லையா, புளியோதரை, இந்த மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல வகை சாதங்களை வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் ஆற்றங்கரையில் வைத்து வழிபட்டு நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் அமர்ந்து சாப்பிட்டு வருவோம் இல்லைங்களா. அப்படி போகும் பொழுது நம்ம கனிகள்லாம் வாங்கிட்டு போய் வந்து நம்ம தாம்பழத்தட்டில் வச்சு நம்ம வந்து படைப்போம் இல்லைங்களா. அப்படி படைக்கும் பொழுது ஆடிப்பெருக்கு நாளன்று நாவல் பழம் வாங்கி நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழமானது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும். அதனால் நாவல் பழம் வந்து வாங்கி படைப்பது ரொம்ப சிறந்ததுங்க. நாவல் பழம் கிடைக்காதவர்கள் நெல்லிக்காய் கிடைத்தாலும் கூட படைத்து வழிபடலாம். இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வதாக வந்து சொல்லப்படுது. அதனால் இந்த 2 பழங்களையும் வாங்கி வைத்து நீங்கள் படைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த பழம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற கனிகளை வாங்கி வைத்து படைக்கலாம். மற்ற கனிகளை அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி படைக்கக்கூடாதா அப்படிங்கிறது கிடையாது. இந்த 2லையும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து பார்த்திங்கன்னா வாசம் செய்கிறதுனால இந்த பொருட்களை வாங்கி வைத்து வழிபடுவதனால வீட்டில் மகாலட்சுமியின் தாயினுடைய அருளானது நமக்கு நிறைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை முடிந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. ஆடிப்பெருக்கென்று எந்த பொருள் வாங்கி வீட்டில் சேர்த்து வைத்தாலுமே அது பெருகி கொண்டே இருக்கும் என்பதனால பலர் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம், புதிய ஆடைகள் போன்றவைகள் வாங்கி வைப்பது வழக்கம். ஆனால் அனைவராலுமே தங்கம் வாங்க முடியாது. இந்த நாளில் தங்கம் தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது. அதற்கு மாற்றாக வேறு பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். மங்களம் தரக்கூடிய பொருட்களை வீட்டில் வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோராலும் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தங்கத்தை வாங்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பொருட்களை தானியங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இப்போ
எப்பொழுதுமே தனதானியங்கள் நிறைந்து எப்பொழுதும் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமானது நிலைத்திருக்கும். ஸோ அதனால் இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் மறக்காமல் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.